ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் பிளானில் எலக்ட்ரிக்கல் பேஸ்ட் ட்ராயிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு பிளான் வந்துருச்சு. நான் ஜஸ்ட் அதை கோ த்ரூ பண்ணுறேன். நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் நார்த் சைடு இருக்குது அண்ட் லிவிங் ஏரியா, கிச்சன், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸ் இருக்குது, கொஞ்சம் சின்னதாக ஸ்பேசஸ் இருக்குது. அண்ட் அந்த பெட்ரூம் வந்து அட்டாச் டாய்லெட், ஒரு ஓடிஎஸ் இருக்குது, ஓப்பன் டு ஸ்கை. அண்ட் லிவிங்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டெப்ஸும் இன்சைடில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து உள்ளே வந்த உடனே 3 பெட்ரூம்ஸ் இருக்குது வித் அட்டாச் டாய்லெட்டோட. ஸோ டெரஸ் போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் செப்பரேட்டாக ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஓகே, அண்ட் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் பவுண்டும் இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ் பவுண்ட் ஒரு 2.5 feet ஹைட்டில் இருக்குது. அதுவும் ஓப்பன் டு டெரஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஸோ டோட்டலி இதான் பிளான், கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஆர்கிடெக்சர் பிளானில் பேஸ் பிளான் இது தான். ஸோ இந்த பிளானுக்கு லிண்டல் கான்கிரீட் அண்ட் ரூஃப் கான்கிரீட் போட போகிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிளான் எல்லாமே நான் கிரே கலர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வரைய போகிற எலக்ட்ரிக்கலோட பாயிண்ட்ஸ் எல்லாமே தெளிவாக தெரியணும் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காக அது எல்லாமே செப்பரேட் கலர்ஸில் வரைகிறேன். ஸோ பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கிரே கலரில் இருந்தால் மட்டும் போதும். ஓகே, நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கிரே கலர் பண்ணிட்டேன். ஸோ டோர்ஸையும் நான் டோரோட கலர்ஸையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு டோட்டலி எல்லாமே கிரே கலரில் சேஞ்ச் ஆச்சு. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு பிளான் கிடச்சிருச்சு. நான் இப்போது செப்பரேட்டாக ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் பிளாக் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் வந்து ஒயிட் ஸ்க்ரீன் பண்ணிட்டோம்னா உங்களோட விசிபிலிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஆப்ஷனில் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர். இப்போ நான் தேவையில்லாத லேயர்ஸ் எல்லாத்தையும் லேயர் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா லேயர் ஃப்ரீஸ். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் லேயர் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் ட்ராயிங்கை. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா நான் ரெண்டையுமே செப்பரேட் பிளாக்ஸாக பண்ணிக்கிறேன், ஈச் ஃப்ளோர்ஸையும். ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் கொடுத்துக்கிறேன். ஸோ பிளாக் எண்டர். ஓகே ஓகே, இப்போ செப்பரேட் பிளாக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக தெரிய வேண்டியது லெஜெண்ட்ஸ். இந்த லெஜெண்ட்ஸில் தான் நம்ம என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிடுமோ அந்த சிம்பிள்ஸ் அண்ட் அதுக்கான டெஃபினிஷன்ஸ் ப்ராப்பராக கொடுக்கணும். அப்போ தான் உங்களோட ட்ராயிங்கை ரீட் பண்ணுறவங்க அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதிலே மேலே லெஜெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மவுண்டிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன லெவலில் என்னென்ன மெட்டல் பாக்ஸஸ் என்னென்ன ஹைட்டில் மாற்றங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்ப அவங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வராது. உங்களாலையும் கிளாரிட்டி ஈஸியாக கொடுக்க முடியும். இந்த ட்ராயிங்கில் நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அவங்க சப்போஸ் ஃபாலோ பண்ண மறந்துட்டா கூட நம்ம இதை வச்சு தான் பேச முடியும். இந்த ஹைட் இப்படிலாம் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியல அப்படின்னா டு பி டிஸ்கஸ், அதாவது ஆஸ்பெக்ட் ஹைட் கண்டிஷனும் கொடுத்துக்கிறேன் அண்ட் டிஸ்கஷனும் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் லெஜெண்ட்ஸில் இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நான் டேரெக்டாக அப்படி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், டிபி பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்து மெயின் டோருக்கு பேக் சைடில் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த பிளேஸ் நமக்கு எப்போவுமே ஹிடனாக இருக்கும் அண்ட் அடிக்கடி யாரும் ஆக்சஸ் பண்ணவும் மாட்டாங்க. அந்த மாதிரி பிளேஸில் வச்சுக்கிறேன். ஸோ அந்த டிபி பாக்ஸோட சைஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக அந்த சைஸ்லேயே வச்சுருங்க. இப்போ 1 feet 5 inches இருக்குது. ஸோ ஆக்சுவலி என்னோட டிபி பாக்ஸ் வந்து 2 feet சைஸ். சரிங்களா? நான் இப்போ ஸ்கேல் பண்ணிக்கிறேன். SC ஷார்ட்கட் என்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். 6 என்டர் கொடுத்தோம்னா ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இந்த ரெஃபரன்ஸில் 24 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 2 அடிக்கு டிபி பாக்ஸ் வந்துச்சு. இப்போ அதை நான் ட்ராக் பண்ணி நமக்கு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிபி பாக்ஸ் செட் ஆயிடுச்சு. இதை நம்ம கன்சீல் பண்ணி வைக்க சொல்லணும். ஸோ வால்லே கன்சீல் பண்ணிக்குவாங்க. மெயின் ஒயரிங்ஸ் கான்டியூட்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக இங்கேருந்து தான் எல்லா ஃப்ளோருக்கும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டிபி பாக்ஸ் ப்ராப்பராக கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் சுவிட்ச் பாக்ஸ். ஸோ சுவிட்ச் பாக்ஸஸ் எல்லாமே ஈஸி ஆக்சசபிள் பிளேஸ்லேயே மவுண்ட் பண்ணுங்கள். ஸோ டோர் திறந்த உடனே பக்கத்தில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வைங்க. ஸோ இப்போ மெயின் டோர் பக்கத்தில் அந்த விண்டோஸ்க்கும் மெயின் டோரோட சைஸ்க்கும் மிடில் நான் வச்சுக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கும் அன்னியூக்கெல்லாம் தெரியாது டோர் திறந்துக்கிறப்ப. 2 எக்ஸ்லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்லைனுக்கு சென்டரில் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1 feet 7 inches இருக்குது. நான் மூவ் பண்ண வேண்டியது செலக்ட் பண்ணி மூவ் என்டர் கொடுத்து ஷிஃப்ட்டை பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மிட் பெட்வீன் 2 point கிடைக்கும். அந்த 2 pointல சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெயின் லிவிங்கோட மெயின் சுவிட்ச் பாக்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். அடுத்து முக்கியமாக ப்ளேஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து சாக்கெட்ஸ். சாக்கெட்ஸ் மூலமாக தான் நம்மளால் சார்ஜிங் பண்ண முடியும். ஸோ நான் 6 amps சாக்கெட் எடுத்து லிவிங்கில் ஸோ இந்த கார்னரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சோஃபாஸ் ஃபர்னிச்சர்ஸ் எதாவது போட்டாங்கன்னா ஸோ விண்டோஸ்க்கு பக்கத்தில் போடுவாங்க. அந்த கார்னர் லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சுவிட்ச் பாக்ஸும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சாக்கெட்டை ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஷார்ட்கட் RO என்டர். தேவையான ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி
வாலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் அது பக்கத்துலேயே ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு சுவிட்ச் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, ஸோ 2-way கண்ட்ரோல்ஸ், ஃபேன்ஸ், லைட்ஸ் அந்த மாதிரி இருக்கப்போ ஃபால் சீலிங் பண்ணுறப்ப ஸோ நிறைய லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் போடுவோம். ஸோ அந்த ஆக்சஸ்க்கு 2-way கண்ட்ரோலுக்காக நான் செப்பரேட்டாக இன்னொரு பாக்ஸ் வச்சுக்கிறேன். அந்த பாக்ஸ்லேருந்து அவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ கிச்சன் டோர் வந்து லிவிங்கில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் லெஃப்ட் வால்லே வச்சுக்கிறேன். சுவிட்ச் பாக்ஸை காப்பி பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த வாலில் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஸோ டோர் பக்கத்தில் நீங்கள் சுவிட்ச் பாக்ஸ் மவுண்ட் பண்ணுறப்ப 1/2 feet இல்லைனா 1 feet ஸ்டாண்டர்ட் டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா பக்கமும் பார்க்குறப்ப ஈக்குவலாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இல்லைனா அன்ஈக்குவல் ஸ்பேஸில் தெரியும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இதில் 1 feet வச்சுக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமம் பண்ணுற தப்பு என்னென்னா, ஸோ அப்படியே பேக் டு பேக் வந்து சுவிட்ச் பாக்ஸ் மவுண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ கிச்சனோட வாலில் தான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கிச்சனோட மெயின் சுவிட்சும் சேம் வாலில் தான் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இது தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா 2 பாக்ஸுமே கன்சீல் பண்ணுறப்ப பேக் டு பேக் இருந்தது அப்படின்னா ப்ராப்பராக உள்ளே கன்சீல் ஆகாது, வெளியில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி தெரியும். ஸோ அப்போது ஏதாவது ஒரு சுவிட்ச் பாக்ஸோட லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிடுங்க. காப்பி பண்ணிக்கிறேன். அது எப்படி வரப்போகுதுங்க சொல்கிறேன். இப்போ உங்கள் லாக் இருக்கிறதுனால ஸோ டோர் இந்த பக்கம் ஓப்பன் ஆகிறதுனால நான் உள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடு தான் சுவிட்ச் பாக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். மூவ் பண்ணி இந்த வாலில் பண்ணிட்டேன். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணி நான் ஃப்ரம் வரும். இந்த ஃப்ரம் ஆப்ஷனில் 6 inches கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலுமே நான் எக்ஸ் லைன் கூட போட்டு காட்டுறேன். 2 பாக்ஸுமே பேக் டு பேக் இருக்குது. அப்போது டெப்த் பாக்ஸ் வைக்கிறப்ப கிளாஷ் ஆகும். ஒன்று மூவ் பண்ணி வைக்கணும், இல்லைனா நெக்ஸ்ட் வாலில் வைக்கணும். அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்குமே தவிர இப்படி பக்கத்தில் வச்சிட்டிங்கன்னா அன்யூக்கலாக தெரியும். ஸோ அதனால் நான் மெயின் இந்த சுவிட்ச் பாக்ஸை 2-way சுவிட்ச் பாக்ஸை நான் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வாலில் 1 feet கேப் போட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா அந்த வால் சென்டர் கூட பண்ணலாம். சின்ன வாலாக இருந்துச்சுன்னா இந்த வால் சென்டர் பண்ணால் கூட பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். அதனால் அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கிச்சன், பெட்ரூம், டாய்லெட் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுங்க பார்க்கலாம். ஸோ கிச்சனுக்குள்ளே போயிடுறேன். கிச்சனுக்கு உள்ளே போன உடனே பாக்ஸ் வச்சாச்சு. ஸோ மெயின் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது கிச்சனோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால 16 amps உள்ள சாக்கெட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். 6 amps சாக்கெட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மெயின் சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு 16 amps சாக்கெட்ஸ் கொடுத்துட்றேன். என்ன ரீசன் அப்படின்னா, எல்லாமே ஹெவி லோட்ஸ் ஹெவியாக எடுக்கிறப்ப சுவிட்ச் பாக்ஸஸ் வந்து பர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால 16 amps யூஸ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவு அதிகமாகவே கொடுங்க. இப்போ நமக்கு பேஸ் பிளான்ங்கிறதுனால நமக்கு எக்ஸாக்டாக ஸோ சிம்னி இங்கே தான் வருது, ஃப்ரிட்ஜு, ஓடிஜி, வெட் கிரைண்டர் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே எங்கெங்கே வருது, டிஷ் வாஷர்ஸ் எல்லாமே எங்கே வருதுங்கிற லொக்கேஷன்ஸ் இப்போ அவங்களாலுமே கணிக்க முடியாது. மாடல் கிச்சனுக்கான டிசைன் பண்ணுறப்ப இன்டீரியர் டிசைனர்ஸ் வந்து அதை ப்ராப்பராக லொக்கேட் பண்ணி தருவாங்க. அப்போது நம்ம எக்ஸாக்டாக ஸ்விட்ச் பாக்ஸஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கான்டியூஸ் கொடுக்கறதுனால சீலிங்லேருந்து அவங்க கான்டியூஸ் கொடுத்துருவாங்க. அந்த ப்ரொவிஷன்ஸ் நமக்கு இருந்தாலே போதும். அந்த கான்டியூஸ் வழியாக நம்ம ஒயர்ஸ் இழுத்துக்க முடியும். ஸோ ஒயர் புல்லிங்கில் பார்த்துக்கலாம். அதெல்லாமே இப்போ பேஸ் ட்ராயிங்கில் எனக்கு இங்கே எங்கெல்லாம் பாக்ஸ் வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் நீங்கள் அதை ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு 2-3 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாகவே கொடுங்க. ஏன்னா போர்ட் டிசைன்ஸ், ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வைக்கிறாங்க, ஓடிஜி வைக்கிறாங்க, ஓவன் வைக்கிறாங்க அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் இந்த கான்டியூட்ஸ் வழியாகவே நம்ம ஒயர் புல்லிங் பண்ணிக்க முடியும். ப்ரொவிஷனே இல்லை அப்படின்னா பண்ணவே முடியாது. இப்போ நான் சைடில் வர சாக்கெட்ஸ்க்கு எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ மெயின் ஹாப் வைப்பாங்களே, ஸோ அதுக்கு கீழே வந்து இப்போ நமக்கு லைட்டர்லாம் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நமக்கு ஸ்பார்க் இருந்தாலே போதும். இந்த ஸ்பார்க்கோட ஹாப் இருக்குது. அந்த ஸ்பார்க்குக்கு செப்பரேட்டாக பவர் கொடுக்கணும். அதுக்கு 6 amps போதும். ஸோ அதனால் அதுக்கு 6 amps கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் சிம்னியோட எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும். இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு சப்போஸ் சிம்னி வைப்பாங்க. சில வீடுகளில் எக்ஸாஸ்ட் ஃபேன் மட்டுமே வச்சாலே போதும்பாங்க. இப்போ நான் சிம்னிக்கு கன்சிடர் பண்ணாலுமே நமக்கு அதுக்கு சிங்கிள் பீஸ் ஃபேனாக தான் இருக்கும். ஸோ சின்ன ஆர்ம்ஸ் எடுக்கிற மாதிரி ஃபேனாக தான் இருக்கும். ஸோ அதுக்குமே சேம் 6 amps போதும். ஓகே ஓகே, எக்ஸ்ட்ரா சாக்கெட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கிச்சனில் உள்ள எல்லா சாக்கெட்ஸும் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக வேணும் கூட நம்ம எடுத்துக்க முடியும் பால்ச்சேஸ் பண்ணி. ஓகே சிம்னி காட்டனால எக்ஸாஸ்ட் ஃபேனையும் நான் எடுத்து லொக்கேட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி விண்டோக்கு சென்டரில்
ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஆனால் ஹைட் வந்து வேரி ஆகும், 8 ஃபீட்டுக்கு மேலே வரும். சரிங்களா, இப்போதைக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஏன்னா அந்த சீலிங்கில் அங்கேருந்து ட்ராப் கொடுப்பாங்க. ஸோ மேலேயும் ஒரு ட்ராப் வேணும், நாங்கள் கீழேயும் பாக்ஸ் வேணுங்கிறதுக்காக அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா பெட்ரூமோட மெயின் சுவிட்ச் பாக்ஸ் வைக்கலாம். சுவிட்ச் பாக்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சின்னதாக ஒரு வால் இருக்குது 2 டோருக்கு இடையில. ஸோ அந்த வாலுக்கு சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சின்ன வாலாக இருக்கனால மாடியூல் சைஸ் கம்மியாக கொடுங்க. ஸோ ஃபேனுக்கு லைட்டுக்கு மட்டும் கண்ட்ரோல் கொடுத்துட்டு 2-way கண்ட்ரோல்ஸ் பெட் சைட் டேபிள்ஸ் இருக்குல்ல அங்கே கொடுத்துடலாம். அதுதான் அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நார்த் டைரக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பில்டிங் வந்து நார்த் ஃபேஸிங் வீடு தான். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங் இல்லைனா வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் பெட்டோட ஹெட் பேனல்ஸ் இருக்கும். ஓகேயா, ஸோ அதனால் நமக்கு எது ரைட் சைடு இல்லைனா லெஃப்ட் சைடில் தான் பெட் ஹெட் பேனல் வரப்போகுது. இப்போ இங்கே லெஃப்ட்டில் லாஃப்ட் இருக்கனால ஸோ மேக்ஸிமம் ரைட் சைடில் தான் வரும். இப்படி தான் பெட்டோட ஹெட்டு நம்ம கணிக்க முடியும். ஸோ அப்போ ஒரு எக்ஸ்லைன் வரைஞ்சிக்கிறேன். அந்த எக்ஸ்லைனை 2 ஃபீட்டுக்கு ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். அந்த 2 ஃபீட் என்ன அப்படின்னா பெட்டுக்கு சைடில் இருக்க டேபிளோட லென்த்து தான். அதுக்கப்புறம் பெட்டு வந்து கிங் சைஸ் பெட்டாக இருந்தாலும் 6 ஃபீட் வரும். ஸோ அப்போ 6 ஃபீட்டுக்கு இன்னொரு ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஒரு 2 ஃபீட் பெட் சைட் டேபிளுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துறேன். இப்போ நமக்கு பெட்டுக்கு 2 சைட்லையுமே நம்மளால் சுவிட்ச் பாக்ஸோட ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க முடியும். அந்த பாக்ஸ் வந்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா பெட் ஹைட்டு 1.5 ஃபீட் இருக்கும். மேபி அந்த பெட்டு போட்டாலுமே 2 ஃபீட் தான் வரும். இதோட பாட்டம் 2 ஃபீட் கொடுத்தாலே போதும், இந்த பாக்ஸோட பாட்டம். சரிங்களா, அதனால் சைடில் இருக்க ஸ்பேஸில் நான் மிட் பண்ணி சுவிட்ச் பாக்ஸ் மவுண்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் சேம் லெஃப்ட் சைட்லேயும் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டரில் இருக்க 6 ஃபீட் தான் பெட்டோட லென்த். அதுக்கப்புறமா டாய்லெட்டுக்கு மெயின் சுவிட்ச் கொடுக்கணும். அண்ட் அதுக்கு உள்ளே வந்து ட்ரிம்மருக்கான சாக்கெட்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, அதை கொடுத்துடலாம். இந்த கேஸில் மெயின் பெட்ரூமோட சுவிட்ச் பாக்ஸ்லேயே டாய்லெட்டோட லைட்ஸ் கண்ட்ரோலே கொடுத்துடலாம். நான் மிரர் லைட்டை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். மிரர் லைட் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா வாஷ் பேஷன் மேலே மிரர் பண்ணுவோம், அதுக்கு மேலே லைட் கண்ட்ரோல்ஸ்க்காக மிரர் லைட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ மேஜர்லி பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, ஸோ டாய்லெட்டில் கிளாசெட் எப்போதுமே நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்கும். ஸோ இது நார்த் ஃபேஸிங் வீடு அப்படிங்கிறனால நீங்கள் டோர் பக்கத்தில் இந்த மாதிரி சாக்கெட்ஸ் மிரர் வச்சிட்டிங்க அப்படின்னா அது டோட்டலி ராங். எப்பொழுதுமே நார்த் ஃபேஸிங்கில் WC வச்சுருவாங்க, அதுக்கு பின்னாடி நம்ம வாஷ் பேஷன் வைக்க முடியாது. அதனால டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் சைடு வாலில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது தப்பு, இது தப்பு பண்ணாதீங்க. லெஃப்ட் சைடு வாலில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எதாவது பண்ணுறாங்க அப்படின்னா வால்லேருந்து 2.5 ஃபீட்டில் இருக்கும். சரிங்களா, அப்போது ஒரு எக்ஸ்லைன் போட்டுக்கிறேன். 2.5 ஃபீட் வச்சுக்கிறேன். அந்த டேபிள், அதாவது வாஷ் பேஷன் அபவ் கவுண்டராக இருந்தாலும் சரி அண்டர் கவுண்டராக இருந்தாலும் சரி 2.5 ஃபீட் தான் விடுத்து வைப்பாங்க. அதுக்கு மேலே வச்சாங்கன்னா நம்ம புஷ் அண்ட் புல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக 2.5 ஃபீட் வச்சுக்கேன். அதுக்கு சென்டரில் மிரர் லைட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எப்பொழுதுமே சாக்கெட்ஸ் வந்து அந்த மிரர் லைட்ஸ்க்கு அந்த கவுண்டருக்கு ரைட் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மேஜர்லி எல்லாருமே ரைட் ஹேண்ட் ஆக்சஸ் தான் பண்ணுவோம், யூஸ் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் ரைட் சைட்லேயே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த எண்ட்லேருந்து ஒரு 3 inches இல்லை 6 inches விட்டு சாக்கெட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸ்லேண்ட் ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுட்டேன். இப்போது வாட்டர் ஹீட்டர் வைக்கணும். வாட்டர் ஹீட்டர் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த எடுத்து காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டிவிஜுவல் கீசஸ் போகிறவங்கன்னா இண்டிவிஜுவல் கீசஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கலாம். லைக் இப்போ சோலார் இல்லைனா சென்ட்ரலைஸ்டு வாட்டர் ஹீட்டர் வேணும் அப்படின்னா ஸோ செப்பரேட்டாக கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு பேஸ் டாயிங்னால நான் வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ் அந்த கார்னரில் கொடுத்துறேன். அந்த கார்னரில் தான் மேபி கிளாஸஸ் மவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கப்போ நமக்கு ஆக்கட்டாக தெரியாது. ஸோ அதுக்கான 16 amps சாக்கெட்டு கொடுத்துறேன். ஓகே, ஒரு ரூமில் வாட்டர் ஹீட்டருக்கு செப்பரேட் லைன் டிபிலேருந்து வரணும், ஏசிக்கு செப்பரேட் லைன் டிபிலேருந்து வரணும், மெயின் சுவிட்ச் பாக்ஸ்க்கு செப்பரேட் லைன் டிபிலேருந்து வரணும். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறமா ஸ்டேர் கேஸ்க்கு உண்டான மெயின் சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துடலாம். நான் 2வது ஸ்டேர் கேஸ்க்கு சென்டரில் வைக்கிறேன். ஏன்னா ஸ்டெப்ஸ் ஏறின உடனே லெஃப்ட் சைடில் லைட்ஸ் போட்டு போகிற மாதிரி. அண்ட் தென் ஸ்டேர் கேஸோட எண்டில் 2-way கண்ட்ரோல்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சப்போஸ் கீழேருந்து மேலே ஏறுறாங்க அப்படின்னா மேலே போய் ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டை, இல்லை திருப்பி கீழே வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ 2-way கண்ட்ரோல்ஸ் ஸ்டேர் கேஸோட லைட்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கணும். உங்கள் எலக்ட்ரிஷியன்ட்ட தெளிவாக சொல்லுங்கள், சப்போஸ் அவங்க மறந்துருந்தா கூட. இதுக்கப்புறமா லைட்ஸு, ஃபேன்ஸு, ஸோ அதை எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேன் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு ஸோ லிவிங் ரூமுக்கு ஃபஸ்ட்டு ஃபேன் கொடுத்துடலாம். ஸோ ஏரியா பெருசுனால நான் 2 ஃபேனாக ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபேனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 mm இருக்கும். ஸோ 4 feet 5 அதாவது 3 வேரியண்ட்டில் இருக்கும். 3.5 feet இருக்கும், 4 feet இருக்கும், 5.5 feet இருக்கும். இப்போ நான் ஆவரேஜாக 4 feetக்கு நான் ஃபேனை எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ 1200க்கு 4 feetக்கு நான் ஸ்கேல் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்குறேன். 4 feet இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஃபேனை ஈக்குவல் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன்.
சென்டர் பாயிண்ட் மூவ் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி மிட் பெட்வீன் 2 பாயிண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அதனால் ஸ்டேர் கேஸுக்கும் இந்த கார்னருக்கும் மிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்கனால 2 ஃபேனே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி கூட மிட் பெட்வீன் 2 பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா ஃபால் சீலிங் வர லைட் எடுத்துக்கிறேன். அதை ரூமோட மிட் பாயிண்ட்டுக்கும் கார்னர் பாயிண்ட்டுக்கும் மிட் பெட்வீன் 2 பாயிண்ட் கொடுத்தா அப்படின்னா எனக்கு அது ப்ளேஸ் ஆயிரும். அதை மிரர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் 4 கார்னர்லேயும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பெருக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிள் பண்ணி ஸோ ரூமோட சைஸை ப்ராப்பராக அரேவ் பண்ணிட்டு கூட அதுக்கு மிட்டில் நீங்கள் ட்ரா பண்ணி கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் ஃபேனை 2 ஃபேனாக வச்சுக்கிறேன். ஸோ மூவ் பண்ணி மிட் பண்ணி 2 பாயிண்ட் கொடுத்து ஸோ அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் மிட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி கீழேயும் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ அதை மிரர் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இதோட சென்டரில் ஒரு சாண்டிலியர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த லைட்ஸ் இல்லைனா சாண்டிலியர் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேம் இப்போ நான் இந்த லெஃப்ட் கார்னரில் இந்த ஃபால் சீலிங் லைட்டை மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்போவுமே x2x அந்த ரேஷியோவில் தான் இருக்கணும். அதை நான் மிட் பண்ணி வச்சுக்கிறேன். மிட் பண்ணி 2 பாயிண்ட் ப்ராப்பராக வரலன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் போட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள். இப்போ அந்த லைட்டுக்கும் ஸோ அந்த வால்க்குமே மிட் பெட்வீன் 2 பாயிண்ட் கொடுத்து அதை மிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸோ சேம் வெர்டிகல்லையும் மூவ் பண்ணி மிட் பெட்வீன் 2 பாயிண்ட் கொடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான 2 லைட்ஸ் கார்னர் பாயிண்டில். இப்போ அதை காப்பி பண்ணி சேம் கிளிக் பண்ணி மிட் பெட்வீன் 2 பாயிண்ட் கொடுத்து இந்த ஃபேனுக்கும் வால் கடையில் வச்சுறேன். அண்ட் தென் இந்த 2 லைட்டுக்கும் இடையில் இன்னும் லைட் பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான 6 லைட்ஸ் வந்துருச்சு. இதை நம்ம 2 சர்க்கிட்டாவோ இல்லை 3 சர்க்கிட்டாவோ பிரிக்கலாம். ஓகேயா, இப்போ சென்டரில் ஒரு சாண்டிலியர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சாண்டிலியர் காப்பி பண்ணிக்கிட்டேன். சேம் அதை அப்படியே காப்பி பண்ணி மிட் பெட்வீன் 2 பாயிண்ட் கொடுத்து 2 ஃபேனுக்கும் மிட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னதாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணி சாண்டிலியர் கூட பெருசு பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். நீங்கள் பெருசு பண்ணிட்டீங்கன்னா திருப்பி கண்ட்ரோல் சிட் கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் 4 லைட்கான சர்க்யூட்ஸ் இருக்குது, 2 ஃபேனுக்கான சர்க்யூட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மெயின் லிவிங்க்கு இவ்வளோ பேஸ் பாயிண்ட் கொடுத்தாலே போதுமானது. அது போக ஸோ மெயின் லிவிங்கில் பிக்சர்ஸ் மாட்டுவாங்க, பிக்சர்ஸ் லைட்ஸ் ஸோ 2 வாலில் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது போக டிவி யூனிட்டோட மெயின் சுவிட்சஸ் கொடுக்கணும், அதையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோக்கும் ஸ்டேர் கேஸோட ஸ்டார்டிங்கும் மிட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ சப்போஸ் அந்த வாலில் ஒரு பிக்சர் வச்சா கூட அவங்களால அங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் காலிங் பெல் கொடுக்கணும். எக்ஸ்டர்னல்லேருந்து யாராவது கால் பண்ணாங்கன்னா ஸோ அந்த பெல் அடிக்கல அந்த பஸ்ஸர் சவுண்டுக்காக ஒரு காலிங் பெல், அதையும் மெயின் வால்லையே கொடுத்துடலாம். கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நீங்கள் எந்த வால்னாலும் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு ஃப்ரண்ட்டில் அந்த விண்டோவுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கிச்சனுக்கு ஃபேன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற ஃபேனை காப்பி பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிச்சனுக்கு சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதில் கீழே ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ அப்போ சென்டரில் தான் ஸோ நின்று ஒர்க் பண்ணுவாங்க. முடிஞ்சளவுக்கு சென்டர் ப்ளேஸ்லேயே மவுண்ட் பண்ணுங்கள். ஸோ 4 ஃபீட் ஃபேன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே ரேக்ஸ் பண்ணுறப்ப ஸ்டோரேஜ் ரேக்ஸ் பண்ணுறப்ப அந்த டோர் திறக்க முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேனோட சைஸை வந்து 3 ஃபீட் ஃபேன் இல்லைனா 2 ஃபீட் ஃபேனாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க கிச்சனுக்கு மட்டும். ஸோ அவ்வளோ இருந்தாலே போதுமானது. ஸோ டோர் திறக்கிறதுக்கு 11 இன்ச் தான் இருக்குது. ஸோ இது பத்தாது, 1.5 ஃபீட் மினிமம் கொடுத்தீங்கனாலே போதும். அதனால் நான் ஃபேனோட சைஸை 3 ஃபீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ரெஃபரன்ஸ் ஆரியண்டர் ஸோ 2 கார்னர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு 36 இன்ச்சஸ் அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 1.5 அடி கிடச்சிச்சு. இவ்வளோ கிடச்சாலே போதும். முடிஞ்ச அளவு ஸ்லைட் டோர் மாதிரி கொடுக்கலாம். ஓகே, இந்த சின்ன கிச்சனாக இருக்கிறதுனால இந்த ஃபேன் ப்ரொவிஷன் ப்ராப்பராக அவங்க கொடுத்துருங்க. அண்ட் தென் லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துடலாம். சேம் அதே மாதிரி தான் மிட் பெட்வீன் 2 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணி ஸோ இந்த கார்னருக்கும் இருக்கும் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை மிரர் பண்ணி ஸோ ரைட் சைடு வச்சுக்கிறேன்.
அண்ட் தென் அது ரெண்டையும் மிரர் பண்ணி இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் கிச்சனுக்கு ஒன்றான லைட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. முடிஞ்ச அளவு வால் பாயிண்ட்ஸுமே கொடுக்க பாருங்கள். எல்லாத்துலேயுமே சீலிங்கில் பாயிண்ட் மட்டுமே பாயிண்ட்ஸ் கொடுத்துடாம ஸோ கிச்சனுக்குலாமே வால் லைட்ஸும் கொடுக்கணும். அதனால் நான் எல்இடி டியூப் லைட்ஸ் கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா ரூம்ஸுமே ஒரு வால் பாயிண்ட் இருக்கிறது பெஸ்ட்டு தான். அதனால் வால் பாயிண்ட்ஸ் எல்லா ரூமுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எடுத்து ஸோ இதோட லெஃப்டில் உள்ள வாலில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதை எப்படி மீட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த டோரோட கார்னருக்கும் இந்த லாஃப்டோட ஸ்டார்டிங்க்கும் நான் மிட் பாயிண்ட்க்கு நான் இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் கிச்சன் முடிஞ்சிச்சு. அண்ட் தென் பெட்ரூமுக்கு போகலாம். ஸோ பெட்ரூமுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பெட்டுக்கு சென்டரில் ஃபேன் ப்ளேஸ் பண்ணுங்கள். ரூம் சென்டர் எடுத்துடாதீங்க. ரூம் சென்டர் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓவர்லாப் பண்ண மாதிரி தெரியும். ஃபால் சீலிங் ப்ராப்பர் அலைன் ஆகாது. ஸோ அதனால் அப்போ சொன்ன மாதிரி ஸோ 2 feet டேபிள், சைட் டேபிள்ஸ், அதுக்கப்புறம் 6 feet தான் பெட்டு. ஸோ 6x6 நான் ஒரு கிங் சைஸ்க்கான பெட்டை எடுத்துக்கிறேன். 6 feetக்கு ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இங்கே தான் நமக்கு தேவையான 6 feet. ஸோ அதில் நான் ஒரு 6 feetக்கு மீட் பண்ணி ஸோ இப்போது அந்த 6 feetக்கு மிடில் நான் ஒரு ஃபேன் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 6x6 எடுத்துக்கிறேன். சரிங்களா, கிங் சைஸ் பெட்டு. ஓகே, இப்போ இதில் கார்னர்லேருந்து ஒரு 6 inches நான் ஃப்ரண்ட்டில் தள்ள போகிறேன். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு பெட்டு ஃபுல்லுமே அவங்களுக்கு காற்று நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பெட்ரூமில் ஃபேன் ப்ளேஸ் பண்ணோம். நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 inches மட்டும் ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கிறேன். ஏன்னா ஒரு 5.5 feet ஆவரேஜாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாமா. ஸோ அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு சென்ட்ரலாக ஃபேன் இருக்க மாதிரி இருக்கும். சுற்றியும் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியே பெட்ரூமில் இருக்க ஃபேனை ப்ளேஸ் பண்ணுங்கள். அப்புறமா லைட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு எல்இடி லைட்ஸ் எடுத்து காப்பி பண்ணி ஸோ விண்டோ சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏசி வைக்கிறப்ப விண்டோ சென்டரில் வச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். இப்போதைக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பெட்டுக்கு மேலே இருக்கிற இல்லாத மாதிரி ப்ளேஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க படுத்துட்டு இருக்கிறப்ப கண்ணில் வந்து லைட்ஸ் மேஜராக அடிக்காத மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். எதிர் அங்கே இல்லைனா டாய்லெட் மேலே கூட வைக்கலாம். ஸோ ஏசியோட அவுட்டோர்ஸ் எங்கே வைக்கலாங்கிறது ஈஸியாக ஆக்சசபிள் எங்கே இருக்கோ அங்கே வச்சுக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு அது போக ஃபால் சீலிங்கில் வர லைட்ஸ் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லிவிங் ரூமுக்கும் டியூப் லைட் ஒன்று ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ விண்டோ சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் அதுக்கப்புறமா ஸோ ஸ்டேர் கேஸ் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க போர்ட்டிகோஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம சீலிங் லைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஓடிஎஸ் இருக்குது. இப்போ ஓடிஎஸில் எதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டபுள் ஹீட் இருக்கிறனால நம்ம கேண்டிஎஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதோட ப்ரொவிஷன் நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே காமிச்சிருங்க. ஏன்னா இது வரப்போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரோட ஸ்டேர்ஸில் வரும். ஸோ கிளாஸ் ஃபினிஷிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு எம்எஸ் ஃப்ரேம் பண்ணி அதில் ஹேங் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து கீழே இருக்க ஸ்டேர் கேஸ் கிட்ட இருக்க மெயின் பாக்ஸ்லேயே ப்ரொவிஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே காமிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறமா பிக்சர்ஸ். ஸோ பிக்சருக்காக ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு அந்த வாலில் தான் எனக்கு ஒரு டிவியோட மவுண்ட் வரப்போகுது. ஸோ அதனால் அங்கே ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ டிவி யூனிட்டுக்கு மேலே ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஏதாவது ப்ரொஃபைல்ஸ் வைக்கணும்னா கூட ஸோ அங்கேருந்து ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்க முடியும். அதனால் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறமா ஸ்டேர் கேஸ்க்கு வர லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஸ்டேர் கேஸில் ஸோ ஃபர்ஸ்ட் லேண்டிங்லேயும் மிட் லேண்டிங் மேலேயும் 2 லைட்க்கான ப்ரொவிஷன்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதில் டியூப் லைட் தான் மாட்டணும்னு இல்லை. ஸோ வாலில் நமக்கு கான்டியூட்ஸ் வந்துடும். ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் லைட்ஸ் வேணாலும் நம்மளால் மவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்க ப்ரொவிஷன்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடில் மெயின் ஸ்டெப்ஸுக்கு மேலேயும் வர வேண்டிய கான்டியூட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துறேன். ஸோ அதுக்கு மெயின் சென்டரை நான் ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்து மிட் பாயிண்ட் எடுத்து அதுக்கு நான் அதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா ஸோ ஆக்சுவலி விட்த்து கொஞ்சம் போட்டிருக்கனால நம்ம 3 லைட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துறேன். ஸோ அதை X to X அந்த டைரெக்ஷனில் மிட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த X to X உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். திருப்பியும் செப்பரேட் வீடியோஸ் கூட அதுக்கு நான் பண்ணுறேன். ஓகேங்களா? வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான 3 ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டேன். ஓகே, அது X to X எப்படி பண்ணுறேங்க ஒரு கூட சொல்லிடுறேன். ஸோ டோட்டலி நான் லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ 12 feet 6 inches இருக்குது, அதாவது 12 அடி இருக்குது. நான் கால்குலேட் எடுத்துக்கிறேன் 12 feet. ஸோ ஒரு ஃபீட்னா 12 inch உங்களுக்கு தெரியும். ஸோ 144 + 6 சரிங்களா? அப்போ 12 அடினா 150 inches. நான் டிவைட் பை 3 பண்ணுறேன், அதாவது 3 போர்ஷனாக பிரிக்க போகிறேன். 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் நமக்கு கிடச்சிருக்க 2x. ஸோ அதுக்கப்புறம் டிவைட் பை 2 போட்டேன் அப்படின்னா எனக்கு x கிடச்சிரும். ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும். அதை நான் 25 inchesக்கு அப்செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் 50 inches பண்ணணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 25 inches, லெஃப்ட் சைட்லேருந்து 25 inches, ரைட் சைட்லேருந்து 25 inches அண்ட் சென்டர் பாயிண்ட் 50 inches. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு X to Xக்கான டைமென்ஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேம் ஃபார்ம்னா நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த சேம் இது தான் எல்லாத்துக்கும் லைட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது யூஸ் பண்ணணும். ஓகே, நான் இப்போ 3 லைட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். வரைஞ்ச எக்ஸ்பிளைன்ஸ் எல்லாமே டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் தென் இதுக்கப்புறமா வால் லைட்ஸ் ப்ரொவிஷன் பண்ணணும். அதாவது வீட்டை சுற்றி ஃப்ரண்ட்லேயே ஒரு டியூப் லைட்ஸ் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தா. ஏன்னா இன்கேஸ் நமக்கு 3 லைட்டு போடல அப்படின்னா ஒரே ஒரு டியூப் மட்டும் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷனுக்காக அதுவும் கொடுத்துடலாம். ஸோ மெயின் சுவிட்ச் போடுறதுக்கான சுவிட்ச் பாக்ஸஸ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துட்றேன் மெயின் டோருக்கு முன்னாடி. ஓகே, ஸோ அதை நான் அதை யூஸ் பண்ணி அவங்களால ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லா லைட்ஸுமே ஆன் பண்ணிக்க முடியும். ஓகே, லைட்டிங் முடிச்சு அதுக்கப்புறம் சுற்றி உள்ள லைட்ஸ் பண்ணலாம். பண்ணலாம். ஓகே, ஃப்ரண்ட் சைடில் ஒரு வால் லைட் பாயிண்ட் கொடுத்துட்றேன். ஃபியூச்சரில் அவங்களுக்கு தேவைன்னா அவங்க ஆட் பண்ணிப்பாங்க. அதுக்கான ப்ரொவிஷன் போய் கொடுத்துடலாம். லைட் எடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு ஆஃப் த விண்டோக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃப்ரண்டில் இருக்க போர்ஷன் கார் பார்க்கிங். ஸோ கார் பார்க்கிங்க்கு இன்னும் டீட்டெயில் வரல. ஸோ அதனால் அதை அப்புறமேட்டு கூட பண்ணிக்கலாம். அண்ட் தென் வால் லைட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீட்டை சுற்றி காம்பவுண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காம்பவுண்டில் வீட்டை சுற்றியுமே ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரொவிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதுக்கு எல்லாத்தோடைய கண்ட்ரோலையும் மெயின் லிவிங்கில் கொடுத்துருங்க. ஸோ லிவிங்கில் ஒரு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் வச்சாலும் 2-way கண்ட்ரோல் பாக்ஸ். ஸோ அங்கே வர மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டை சுற்றி ஒரு லைட்ஸ் எல்லாமே நம்ம அங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சுவிட்ச்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே சுவிட்சில் எமர்ஜென்சியில் உள்ள எல்லா லைட்ஸுமே ஆன் ஆகிக்கும். ஸோ அந்த லைட் கண்ட்ரோல்ஸ் நம்ம மெயின் லிவிங் இல்லைனா மாஸ்டர் பெட்ரூமோட பெட் சைட் பேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே கொடுத்துடலாம். அங்கே கொடுக்கறது மூலமாக நம்ம அந்த ஒரு சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணுறது மூலமாக ஸோ லிவிங்கில் ஒரு லைட்ஸ், வெளியில் போர்ட்டிகோல பில்டிங் சுற்றி உள்ள லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது மேஜரி ஒரு வில்லா அப்படின்னா நம்ம அது கண்டிப்பாக ப்ரொவிஷன் கொடுத்தாகணும். இல்லை உங்களோட வீடு ரொம்ப அவுட்டரில் இருக்குன்னா அதுக்கான ப்ரொவிஷன் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துருங்க. அந்த மாஸ்டர் சுவிட்சோட டீடைல்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவாக. அதுக்கு நான் சர்க்யூட் டயக்ராமே போட்டு தரேன். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா வீட்டை சுற்றி லைட்ஸ் வச்சுட்டோம். ஸோ ஃப்ரெண்டாக இருக்க போர்ஷனுக்கும் இப்போ லைட்ஸ் வச்சிடலாம். ஆல்ரெடி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எலிவேஷன் எப்படி வருது தெரியல. ஸோ அதனால் ஸோ ஒரு பிகினிங் ஸ்டேஜ்னால எலிவேஷனுக்கு முன்னாடியுமே எப்படியும் கண்டிப்பாக அவங்க லைட்ஸ் பாயிண்ட்ஸ் வரும். அதுக்கான கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா கூட அவங்களால பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 2 போர்ஷனுக்கு மிடில் வச்சுக்கிறேன். சரிங்களா? நீங்கள் லெஃப்ட்டில் கூட வைக்கலாம். கார் பார்க்கிங் ஃபியூச்சரில் சீலிங் இப்போதைக்கு இல்லை. ஃபியூச்சரில் அவங்க டெம்பரரி சீலிங் பண்ணால் கூட அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்க கிரவுண்ட் லெவலே எடுத்துக்க முடியும். அதனால் அப்படி வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியமான ப்ரொவிஷன் என்னன்னா ஏசி. ஸோ பெட்ரூம்ஸில் ஏசி கொடுத்துடலாம். அந்த ஏசி எப்பொழுதுமே நீங்கள் பெட்டுக்கு மேலே மவுண்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ஏசி எங்கே ப்ளேஸ் பண்ணணும், எப்படி பார்த்து வாங்கணுங்கிறத செப்பரேட் வீடியோஸ் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். நீங்கள் அதை கூட செக் பண்ணலாம். நான் இப்போ ஏசியை நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நான் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னும் எல்லாமே ஒரே கலர்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, நான் பிளாக் எடிட் பண்ணி ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஏசியை இப்போ விண்டோ சென்டரில் வைக்கிறேன். விண்டோ சென்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட அவுடோரை அப்படியே டேரெக்டாக பேக்கில் இருக்க சன்ஷேட் மேலே வைக்க முடியும். ஸோ அதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் வந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சன்ஷேட் மேலே ஈஸியாக அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக அதோட சன்ஷேட் வைக்காதீங்க. அதை அப்படியே முடிஞ்ச அளவு டெரஸ் கொண்டு போயிருங்க. டெரஸ் கொண்டு போயிட்டிங்கன்னா அவுடோரோட ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்புறமா
பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏசிக்கு உண்டான பவர் ப்ரொவிஷன் இது செப்பரேட்டாக டிபிலேருந்து தான் கண்டிப்பாக வந்தாகணும். ஸோ வந்ததை இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாஃப்ட்டுக்கு மேலே ப்ரொவிஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெபிலைசர்ஸ் இப்போ வர ஏசிஸ்க்கு எதுவுமே ஸ்டெபிலைசர் தேவையில்லை. இன்கேஸ் உங்ககிட்ட பழைய ஏசி இருந்தது அப்படின்னு நீங்கள் அதை மவுண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டெபிலைசர் கண்டிப்பாக வேணும். அந்த ஸ்டெபிலைசரை லாஃப்ட்டுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா ஈஸியாக ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டெபிலைசர்ஸ் செப்பரேட்டாக தெரியாது, கொஞ்சம் ஆக்வர்டாகவும் இருக்காது. அதனால நான் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா கொடுக்க வேண்டிய முக்கியமான ப்ரொவிஷன் இன்வெர்டர் ப்ரொவிஷன். ஸோ இன்வெர்டருக்கான சிம்பிள் நான் லெஜெண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ அந்த இன்வெர்டர் எப்போதுமே கொஞ்சம் ஹிடன் ஸ்பேஸில் வச்சிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் ஸ்டேர் கேஸ் கீழே வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டேர் கேஸ் கீழே மிட் லேண்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 6 ஃபீட்டுக்கு மேலே கண்டிப்பாக ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அது கீழே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸி ஆக்சஸும் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சம் ஹிடன் ஸ்பேஸாகவும் இருக்கும். ஓகே, நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான சாக்கெட்ஸ் கொடுத்துடலாம். ஸோ இது மூலமாக ஒவ்வொரு ரூம்லையும் உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் ஆன் ஆக வேண்டிய லைட்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருங்க. ஸோ பவர் கட் ஆன உடனே ஸோ உங்களுக்கு லைட், ஃபேனு, சம்திங் ஏதாவது பெட்ரூம்ஸில் ஒரு லைட் எரியணும், இல்லை லிவிங்கில் ஒரு லைட்டு, கிச்சனில் ஒரு லைட்டு. ஸோ கிச்சனில் மிக்ஸியோட பாயிண்ட் வந்து நமக்கு பவரில் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே அதுக்கு உண்டான ரூட்டிங் எல்லாமே இங்கேருந்து கொடுத்துடணும். உங்களோட ரெக்யர்மெண்ட்டை நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க. பவர் கட் ஆனவொடனே இன்வெர்ட்டரில் இதெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல கேவியை வாங்கணும். ஸோ கேவியை செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற இன்புட்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த இன்புட்ஸ் கிலோவாட்ஸ் வச்சு தான் நம்ம எவ்வளோ ரெக்யர்மெண்ட் கேவியாக இருக்குங்கிறத பார்த்து இன்வெர்ட்டரோட மாடல் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா ஸோ மெயின் லிவிங்கில் ஒய்ஃபை கொடுத்துருங்க அண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இது மூலமாக இன்டர்நெட் ப்ரொவிஷன்ஸ் உள்ளே வரப்போ, ஏன்னா இதுக்கு சீலிங்லேயே பவர் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன். ஸோ ஒய்ஃபை பாயிண்ட்ஸ் மெயின் லிவிங்கில் இருந்தோம்னா காமன் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் கிளைண்ட் ஓகே பண்ண ரெவிட் ஃபைல். ஸோ இதில் இருக்க மாதிரி தான் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட வால் தான் டிவி யூனிட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னாலும் விண்டோ கிட்ட தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட 3 பெட்ரூம்ஸ் வியூஸையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ சேம் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ண மாதிரியே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் நான் வேகமாக ப்ரொவிஷன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ மெயின் சுவிட்ச் பாக்ஸ் எங்கே வைக்கணும், ஸோ பெட் சைடுக்கு சென்டர் பண்ணுறது, ஸோ ஏசியோட லொக்கேஷன்ஸ் அது எல்லாமே நான் ஸ்பீடாக வச்சுருவேன். கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கும் பெட் ஹெட் பேனல். நீங்கள் லாஃப்ட் இல்லாதனால நான் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பெட் ஹெட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ சேம் மெயின் டாய்லெட்டுக்கான லைட்டுக்கான ப்ரொவிஷன். ஸோ ஏசியோட லொக்கேஷன் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் லைட்டோட லொக்கேஷன்ஸ். ஸோ மேலே டிப்பிக்கலாக இல்லை, கொஞ்சம் வேரி ஆகிறதுனால ஸோ சைஸ் மட்டும் மிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட பெட்ரூம் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் டாய்லெட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் மூவ் பண்ணி மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ சேம் அடுத்த பெட்ரூமுக்கு ஸோ சென்டர் பண்ணி லைட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ் வச்சுக்கிறேன், ஃபேன் வச்சுக்கிறேன். இன் சுவிட்ச் போர்டுக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். ஏசி ப்ளேஸ் பண்ணிவிட்டேன், அதுக்கான பவர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ மெயின் சுவிட்ச் பாக்ஸ் எப்போவுமே டோர் கிட்ட தான் இருக்கணும், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்றேன். சேம் டாய்லெட்டோட எக்ஸாஸ்ட் ஃபேன், உள்ளே வர மிரர் லைட்ஸ், வாட்டர் ஹீட்டர், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் தென் சேம் டாய்லெட், நெக்ஸ்ட் டாய்லெட், வாட்டர் ஹீட்டருக்கான ப்ரொவிஷன்ஸ், மெயின் சுவிட்ச் பாக்ஸ் அண்ட் தென் சேனல் கீழே கொடுத்துட்டோம், அதனால் தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருங்க, இன்கேஸ் அவங்க கான்டியூஸ் போடுறதுக்கு மறந்துடாமல். ஸோ பேசேஜுக்கான சீலிங் லைட்ஸ், சேம் அடுத்த பெட்ரூமுக்கான ஃபேன் ப்ரொவிஷன், மெயின் சுவிட்ச் பாக்ஸ். நான் ஃப்ரண்ட் வியூவில் ஸோ கிளாஸ் போர்ஷன் தான் ஒவ்வொரு டெரஸாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே எதுவும் ப்ரொவிஷன்ஸ் தேவையில்லை. ஓகே, அதனால் இந்த பெட்ரூம்ஸ்க்கான ஹெட் பேனல்ஸ் எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஏசியை வந்து இந்த டாய்லெட் வாலுக்கு சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ட்ரெயின் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அவுடோர்ஸ் டைரெக்டாக எங்கேருந்து அங்கே இருக்க லாஃப்ட் வழியே மேலே டெரஸ் கொண்டு போயிடலாம். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனில் விழாது, ஸோ சைடு எலிவேஷனில் போயிடும். அதனால் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துறேன். ஓகே, தென் லைட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ மெயின் லைட்ஸ் எப்படி வைக்கிறது, ஃபேன் எவ்வளோ வைக்கிறது, இது எல்லாமே பாயிண்ட்ஸ் ரேட்டில் தான் எலக்ட்ரிஷியன்ஸ் ரேட்ஸ் வாங்குவாங்க. நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் ரேட் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஏற்றாப்புல ரேட் எல்லாமே மாறும். ஸோ எல்லா ஃப்ளோர்லையுமே மேக்ஸிமம் வால் பாயிண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ அது உங்களுக்கு எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஏதாவது டிசைனர் லைட்ஸ் வைக்கலாம் கூட அவங்க டிசைனர் லைட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிசைனர் லைட்ஸ் வந்து இப்போ நிறையா சேட்டு கடைகளே கிடைக்குது, ஆனால் வாரண்டி கேரண்டி இருக்காது.
ஸோ அதனால் பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இப்போ இருக்க எல்லாம் RGB லைட்ஸாக வருது. ஸோ RGB லைட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு தேவையான சூஸ் பண்ண கலர்ஸ் உங்களுக்கு தேவையான கலர் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டெப்ஸில் லைட்ஸ் கொடுத்துறேன். அந்த ஃப்ரண்ட்டில் ஸோ ஃபிஷ் பாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கும் சின்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஃபியூச்சரில் அதுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ வெளியில் வர்ற லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் நான் உள்ள ஸ்டேர் கேஸ்க்கு உள்ளே கொடுத்துறேன். ஓகே, ஏறி வந்தோடனே அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றேன். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டியது எல்லா பெட்ரூம்லேயும் ஒரு 16 amp சாக்கெட் கொடுத்துருங்க. அந்த சாக்கெட் எதுக்காக அப்படின்னா ஸோ ஏசிக்கு செப்பரேட் சாக்கெட் அண்ட் அது ஸோ அயனிங் அந்த மாதிரி பர்பஸ்லாம் இருக்குல்ல, ஹேர் ட்ரையர் வைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட 16 amp சாக்கெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பெட்ரூமுக்கும் ஒரு 16 amp சாக்கெட் கொடுத்துருங்க. அண்ட் அந்த சாக்கெட் பக்கத்துலேயே நைட் லேம்ப் கொடுத்துருங்க. ஸோ அந்த நைட் லேம்ப் மோஷன் சென்சர் வச்சு கூட கொடுக்கலாம். எல்லாமே ஸ்கர்ட்டிங் லெவலில் இருந்து 1 feet லெவலில் கொடுத்துருங்க. ஐ திங்க் மேஜராக எல்லாமே கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கிள் லைன் டயக்ராம், அதாவது SLDன்னு சொல்லணும்ல, அது எப்படி போடுறதுங்கிறத நான் செப்பரேட் வீடியோவாக சொல்கிறேன்.